சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். ஹே அன்பு குழந்தையே, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இன்றே இந்த அப்பாவின் வாக்கினை நீ கேட்டு விடுவாய். அதுவும் உணர்வு பூர்வமாக அல்லவா இந்த அப்பாவின் வாக்கு இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, மனதிற்குள் நீண்ட நாட்களாக தேக்கி வைத்திருந்த ஒரு விஷயத்திற்கு இன்று உனக்கு முடிவு கிடைக்கத்தான் போகின்றது. இந்த சாயப்பா உன்னிடத்தில் பேச வந்ததற்கு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? நீ என் மீது கொண்டுள்ள அன்புதான். இந்த அன்பு இந்த அப்பாவுக்கு எனக்கும் மிகவும் பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கின்றது. இன்று இந்த அப்பா உன்னிடத்தில் உண்மையாகவே சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? என் அன்பு குழந்தையே, நிச்சயமாக வாழ்க்கையில் அன்பு என்ற ஒன்றினால் நீ ஏமாந்து போயிருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் என் குழந்தை வாழ்க்கையின் வறுமையின் உச்சத்தில் நிற்கும்பொழுது உன் அப்பா என்னை தேடி வந்து என் மீது அத்தனை அன்பையும் காட்டிக் கொண்டிருக்கின்றாய். ஆனாலும் அப்பாவின் விருப்பம் என்ன தெரியுமா? நிச்சயமாக உன்னை சுற்றி இன்னமும் சிலர் இருக்கின்றார்கள். உன்னுடைய உண்மையான அன்பிற்கு அவர்கள் ஏங்கி தவிக்கின்றார்கள். நீ என் மீது காட்டுகின்ற அன்பில் ஒரு சிறு துளி அளவாவது அவர்களிடத்தில் காட்டுவாயானால் நிச்சயமாக உன் வாழ்நாளில் மறக்க முடியாத மிகப்பெரிய நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைத்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் உள்ளம் இங்கு நிறைய இருக்கின்றது. சிறு துளி அன்பை அவர்கள் மீது காட்டினாலே போதும், உன்னை அவர்கள் வாழ்நாளில் என்றுமே மறக்க மாட்டார்கள். என் குழந்தை, இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றதல்லவா? நீ கோபப்பட்டால் அது பதிலுக்கு கோபப்படும். அதே நேரத்தில் நீ அன்பை காட்டினால் பதிலுக்கு உனக்கு அன்பு கிடைக்கும். நீ ஏமாந்து போயிருந்தாய் என்றால் நிச்சயமாக பொய்யான அன்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பின் போது உன்னுடைய இறப்பும் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே உள்ளது தானே இந்த வாழ்க்கை. அது சிலருக்கு சிறுகதை எனவும், சிலருக்கு குறு நாவலாகவும், பலருக்கு தொடர் நாவலாகவும் இருக்கின்றது. நீ இதில் எதுவாக இருக்கப் போகிறாய் என்பதை இறைவன் மட்டுமே அறிந்த ஒன்றல்லவா? அதனால் எல்லோரிடத்திலும் எப்பொழுதுமே அன்பை மட்டும் செலுத்தி பழகு என் குழந்தையே. அன்பினை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று இங்கே நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது. உண்மையான அன்பு என்பது என்ன தெரியுமா? உன்னை வெறுத்தாலும் நீ அவர்களின் மீது அன்பு வைத்து கொண்டிருப்பது தான். என் அன்பு குழந்தையே, அதற்காக காலம் சென்ற நேரத்தில் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி உன்னிடத்தில் அன்பு வைத்திருக்கிறேன் என்று பொய்யான ஒரு அன்பு உன்னை தேடி வருகிறது என்றால் அது வாழ்க்கைக்கு உதவாது. ஆனால் உண்மையான அன்பு என்பது உன்னை எப்பொழுதுமே மனதிற்குள் நினைத்து கொண்டு உனக்கு உண்டு என்றால் ஓடி வருகின்ற உள்ளம்தான் உண்மையான அன்பு கொண்ட உள்ளம். என் அன்பு குழந்தையே, நீ இப்படி ஒரு அன்பினை தான் முன்னால் வைத்து இப்பொழுது ஏமாந்து போய் நின்று கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக அதனை நான் அறிவேன். உண்மையாக யார் பழகுகின்றார்கள், பொய்யாக யார் பழகுகின்றார்கள் என்பதை உணராமல் தான் நீ ஏமாந்தாய் என்பதை முதலில் புரிந்து கொள். உண்மையான அன்பு வைத்து உன்னிடத்தில் நெருங்கி வந்தவர்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு யார் உனக்கு போலியான அன்பினை கொடுத்தார்களோ அவர்களை நீ கண்மூடித்தனமாக நம்பியதன் விளைவுதான் இன்று வாழ்க்கை நீ பட்டு கொண்டிருக்கின்ற கஷ்டங்களுக்கு காரணம் என்பதை முதலில் புரிந்து கொள். இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் என் குழந்தையே, வாழ்க்கையில் ஒருவரை நம்ப வைத்துவிட்டு பின் அவர்களை மாற்றிச் செல்வது. அந்த ஏமாற்றும் பொழுது காரணத்தை கேட்டால் அதற்கு காரணத்தை அவர்கள் மீது பழியை போட்டு கொண்டு திசை திருப்பி விடுவது. இது போன்றெல்லாம் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில்தான் என் குழந்தை மனம் உடைந்து நீ ஒரு முறை அழுது கொண்டிருந்தாய். அப்பொழுது கூட உன் அப்பா உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல வாக்கினை தரத்தான் செய்தேன். அந்த சூழ்நிலையிலிருந்து நீ மீண்டு வந்ததே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நீ நல்லதொரு வாழ்க்கை அடைவதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் காண வேண்டும். எத்தனை கஷ்டங்கள் இருந்தும் நீ மீண்டு வந்திருக்கின்ற பொழுது இனிமேலும் வரப்போகின்ற கஷ்டங்களிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். பல நாட்களாக நீங்கள் அனுபவித்த இந்த வேதனைகளிலிருந்து உனக்கு விடுதலையும் கிடைக்கத்தான் போகின்றது. அன்பிற்காக ஏங்கினேன், அன்பிற்காக ஏமாந்தேன் என்று என் குழந்தை மனமுருகி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? இந்த நேரத்தில் அந்த போலியான அன்பிற்கு நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ என்னை வேண்டாம் என்று சொல்வது, எனக்கு நீ தேவையில்லை, என்னுடைய அன்பிற்கு நீ தகுதியில்லை என்று சொல்லி நீ விட்டு விலகி வர வேண்டும். நீ இத்தனை காலமும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு அங்கே நின்று கொண்டிருந்ததுதான் நீ செய்த மிகப்பெரிய தவறு. யாரையும் இழுத்து பிடித்து நிற்கவோ, யாருடைய அன்பையும் வேண்டி விரும்பி பெறவோ நீ நினைக்காதே. உண்மையான அன்பு ஒரு நாளும் உன்னை ஏங்க வைக்காது. உண்மையான அன்பு ஒரு நாளும் உன்னை தவிக்க வைக்காது. இந்த சாயப்பா உன்னை நான் ஏங்க வைக்கின்றேனோ,
நிச்சயமாக கிடையாது. எப்பொழுதுமே என் குழந்தை மீது அன்பு கொண்டு உன்னை ஓடோடி வந்து பார்க்க வருகின்றேன். என் குழந்தை என்று என்ன நிலைமையில் இருக்கின்றாய்? உனக்கு இன்று என்ன வேதனைகள் இருக்கின்றது? மகிழ்ச்சியாக இருக்கின்றாயா அல்லது கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயா என்று உன்னை பார்ப்பதற்கு நான் ஓடோடி வந்து விடுகிறேன் அல்லவா? இது போலத்தான் உண்மையான அன்பு என்றால் எப்பொழுதும் உன்னை பற்றி சிந்திக்கும், உன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக அதை ஏற்றுக்கொள்ளும். இது போன்று உன்னை தேடி ஒரு உறவு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து ஒரு நாளும் வருந்தாதே. நான் உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்தது போலியான அன்பைத்தான் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். உதாசீனம் செய்தவர்கள், உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியவர்களுக்கெல்லாம் மீண்டும் உன் வாழ்க்கையில் வேண்டுமென்றே ஒரு நாள் நினைக்காதே. நல்ல விஷயங்களைத்தான் அப்பா உன் வாழ்க்கையில் என்றுமே நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஒரு முறை வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்காக நீ அதிலிருந்து மீண்டு வரவே கூடாது என்று இருக்கக்கூடாது. உனக்கென்ற நல்ல வாழ்க்கை இங்கு காத்து கொண்டிருக்கிறது. அதை நீ ஒருபோதும் தொலைக்க வேண்டும் என்று நினைத்து விடாதே. இப்பொழுது முடிந்தது உனக்கான வாழ்க்கை அல்ல என்பதனை புரிந்து கொண்டு இனிமேல் நீ தொடங்கப் போவதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்பதை உணர்ந்து சரியாக நீ நடந்து வந்தாலே போதும். அப்பா உன்னை நிச்சயமாக கரையேற்றி விடுவேன். அன்பென்பதை நீ எந்த அளவிற்கு காண்பிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன் மீது உண்மையான அன்பு கொண்ட உறவு உன்னை தேடி வரும்பொழுது ஒரு நாளும் அவர்களை செய்து விடாதே. என் அன்பு குழந்தையே, மனதில் கொண்ட ஏக்கம் நிச்சயமாக தீரும். அப்பா சொன்னது போல உன்னை தேடி வருகின்ற உறவு வாழ்க்கை முழுவதும் உன்னோடு தொடர்ந்து கொண்டு உனக்கு நல்ல துணையாகவோ நல்ல நட்பாகவோ இருக்கப் போகின்றது. யாரையும் நினைத்து வருத்தப்படாதே. யார் உனக்கு கொடுத்த காயங்களை மீண்டும் மீண்டும் நினைக்காதே. அவர்கள் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறார்கள் என்று முதலில் நீ புரிந்து கொள். உன்னை விட்டு விலகியதனால் உன் வாழ்க்கையில் பின்னால் வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து உன்னை இப்பொழுதே தப்பிக்க வைத்திருக்கிறார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இது நாள் வரையில் நீ பட்ட வேதனைகளும் துன்பங்களும் யாரால் வந்தது என்று நினைத்து நீ வேதனைப்பட்டாயோ, அது எல்லாம் வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாகவே பக்குவப்படுத்தத்தான் வந்திருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பின்னால் நீ காயப்படாமல் இருப்பதற்கும், அவர்கள் இன்று உனக்கு கொடுத்த காயத்தை சில காலத்திற்கு பிறகு கொடுத்தால் அதை தாங்குவதற்கு கூட உன்னுடைய மனதில் வலு இல்லாமல் இருக்கும். இப்பொழுதாவது நீ இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு வாழ்க்கை நடத்த நிலையை நோக்கி முன்னேற்றத்திற்கு செல்ல பழகி கொண்டிருக்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டதாக வேண்டும். உன்னுடைய சந்தோஷத்தின் சரியான பாதையில் என் குழந்தை நீ நின்று கொண்டிருக்கிறாய். அவர்கள் கொடுத்த காயங்கள் தாமே உன்னை வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு எப்பொழுதும் கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டு இந்த சாய் அப்பா உனக்கு காட்டிக் கொடுக்கின்ற நல்ல பாதையில் நீ சரியாக பயணிக்க வேண்டும். என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற சந்தோஷம் எந்நாளுமே உனக்கு நிலைத்திருக்க அப்பா உன்னை தேடி நல்லதொரு அன்பினை நிச்சயமாக கை காட்டி உனக்கு காண்பித்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள். நான் இனி உன் வாழ்க்கையில் தருகின்ற உறவு உனக்கு நிரந்தரமான உறவு என்பதை மட்டும் உன்னுடைய ஆழ் மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். நல்ல நாளில் என் குழந்தை செய்ய நினைக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே உனக்கு நல்லதொரு நிலையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். அப்பா இன்று இந்த நல்ல நாளில் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வரம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு வரமாக அமையப் போகின்றது. ஒரு உறவு உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் உனக்கு நல்லதொரு உறவாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நல்லதொரு மருந்தாகவும் நல்ல தீர்வாகவும் உன்னோடு இருக்கப் போகின்றது என்பதை நீ புரிந்து கொண்டு இந்த அப்பாவின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை ஒருபொழுதும் இழக்காமல் இருந்தால் போதும். நான் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையை நினைத்தபடி சந்தோஷமாக மாற்றி காட்டுவேன். என் குழந்தையை சாயப்பா இருப்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு இருந்து உனக்கு வழிகாட்டுவேன் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.